டிவிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சசிகுமார், குரோம் பெட் கிளினிக் அஸ்தினாபுரத்தில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம பெட்டை பற்றி எப்படி வளர்க்கலாம், அதனுடைய காமனாக வரக்கூடிய ப்ராப்ளங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெட்டு ஓனராக நம்ம இன்றைக்கி பெட்டு வாங்குறது எப்படி, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் என்னென்னா பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா உடனே ஆன்லைனில் OLXில் பார்த்துட்டு உடனே போயிட்டு ஒரு பெட்டை ஆர்டர் போட்டு வீட்டுக்கு டெலிவரி பண்ண வச்சிடுறோம். பட் அந்த மாதிரி பெட்டு வாங்காதீங்க. பெட்டு வாங்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய பேரண்ட்ஸை போய் நேரில் பாருங்கள். பேரண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால் கண்டுபிடிச்சி வாங்க முடியும். ஏன் அப்படின்னா ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படின்றது காமனாக பெட்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதே மாதிரி சில ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ரெண்டாவது, அந்த பெட்டு அவங்க ப்ராப்பராக ஒரு ப்ரீடர் வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வேக்சினேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேக்சினேஷன் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய குட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா நிறைந்ததாக இருக்கும். ரெண்டாவது, ஹிப் டிஸ்பிளேஷியா அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் அந்த பெட்டுக்கு இஷ்யூவாக இருக்கும். அதனால் நேரடியாக போய் அதனுடைய பேரண்ட்ஸை பார்த்து வாங்குங்க. ரெண்டாவது, குட்டிகள் வாங்கும் பொழுது எடுத்ததுமே ஒரு 20 நாள் 30 நாள் குட்டிகளை வாங்காதீங்க. மினிமம் 40லேருந்து 50 டேஸ் உள்ள குட்டிகள் வாங்குங்க. அப்போ தான் அதனுடைய தாய்ப்பாலை குடிச்சிட்டு அந்த குட்டி நல்லா திடகாத்திரமாக இருக்கும். குட்டிகள் ஃபஸ்ட்டு 7 நாள் அப்புறம் தான் கண்ணு திறக்கும். அது வரைக்கும் கண்ணை மூடி தான் இருக்கும். அதுக்கு கண் பார்வையும் தெரியாது, காதும் சரியாக கேட்காது. அதுக்கப்புறமா தான் படிப்படியாக அதனுடைய சென்சரி ஆர்கன்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில பேர் 10 நாள் 15 நாள் குட்டியிலே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கினாக்கா அவங்க அந்த குட்டியை ரைஸ் பண்ணுறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அது ரெண்டாவது, தாய்ப்பால் இப்போ ஒரு டாகோடைய அதனுடைய தாய்ப்பால் அதனுடைய குட்டிக்கு சரியாக இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே பசும்பால் கொடுத்துருவோம். நம்ம வீட்டில் பசும்பால் கொடுக்கும்பொழுது அது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பாலில் ஒரு லாக்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கரை பொருள் இருக்கும். அதை செரிக்கக்கூடிய என்சைம், லாக்டேஸ்ன்ற என்சைம் டாக்ஸுக்கு இருக்காது. பட் நான் என்ன நினைப்பாங்கன்னா காலகாலமாக நாங்கள் பால் கொடுத்துட்ருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு டாக் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படின்னா. பட் 50% ஆஃப் த டாகில் அந்த என்சைம் நிறையா இருக்கும், 50% டாக்டர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பால் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டு ப்ளஸ்ஸு அந்த லாக்டேஸை பொறுத்து இன்டைஜஷனை காஸ் பண்ணி டயரியா வரும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் பால் இட்ஸ் நாட் ஏ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் நம்ம தாய்ப்பாலுக்கு ஈடாக கொடுக்கவே முடியாது. அதனால் வெளியில் நம்ம வீனிங் டயட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் அப் டு 40 டேஸ் வரைக்கும் தாய்கிட்ட இருந்து அதுக்கப்புறமா நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா படிப்படியாக நம்ம வீனிங் டயட்டில் நம்ம தாய்கிட்டேருந்து பிரித்ததுக்கு அப்புறமா அதுக்கு தனியாக செர்லாக் மாதிரி பெட்டுக்கு கொடுக்கக்கூடிய செர்லாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெட் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ராகி கஞ்சி கொடுக்கலாம், இட்லி கொடுக்கலாம், ப்ளஸ் ரைஸ் குரியல் மாதிரி வச்சு கொடுக்கலாம். பட் இது பப்பி ஸ்டேஜில் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி கொடுங்க. பட் ஆனால் பப்பி வளர வளர இது டாக்ஸ் கார்னிவோர். கார்னிவோர் அப்படின்னா மாமிசத்தை ஒன்று வளரக்கூடியது. இது ஃபாக்ஸ்லேருந்து வந்ததுனால அதனுடைய ஆன்சிஸ்டர்ஸ் ஃபாக்ஸ் தான், நரி தான் அதனுடைய ஆன்சிஸ்டர்ஸு. ஸோ நரி என்ன சாப்பிடும், ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிடும். ப்ரே எடுத்துகிட்டு சாப்பிடும். அது போய் அங்கே சோறு சாப்பிடாது, ப்ளஸ்ஸு தானிய வகைகளை சாப்பிடாது. ஸோ டாக்ஸ் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித்து நான்வெஜ் தான். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் இப்படி போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம். பட் அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா அதனுடைய போன் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். இப்போ ஒரு ராட்வீலர் இருக்குது, ஒரு டாபர்மேன், நம்ம ஹவுன்ஸு, நம்மளுடைய நாட்டு நாய்கள் இருக்குது, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், இந்த மாதிரி கால் லென்த்தாக இருக்கிற அந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய நம்ம சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கும்பொழுது அதனுடைய கால் வளையும். அந்த மாதிரி கால் வளையாமல் இருக்கணும் அப்படின்னா புரதசத்து மிகுந்த நம்ம உணவுகளுக்கு நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு குட்டியை நம்ம வாங்கும்போது அது எப்படி இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் இப்போ ஏரியாவில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய
கால்நடை மருத்துவரை ஃபஸ்ட்டு அணுகுங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய வீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ உங்கள் சில பேருக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடம் தான் இருக்கும். அந்த இடத்துல வளர்க்குறதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ராஜபாளையமோ ஒரு சிப்பிப்பாறையோ வாங்கி வளர்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த சின்ன இடத்துல வளர்க்கும் பொழுது அந்த ஒரு ராஜபாளையமோ ஒரு சிப்பிப்பாறையோ வந்து வளர்க்கும் பொழுது அதுக்கு எக்ஸசைஸ் தேவை. எக்ஸசைஸ்னால் நல்லா ஓடி ஆடி விளாடணும். அப்போ தான் வந்து அதனுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். அப்படி இல்லாமல் ரொம்ப சின்ன இடத்துல அதை வளர்த்தோன்னா அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது அதனுடைய கால் நல்லா வந்து சின்ன இடத்துல டைல்ஸில் வளர்க்கும் பொழுது கால் பெண்ட் ஆகும். அதனுடைய எனர்ஜியை உங்களால் மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா டாய் பிரீட்ஸ் வந்து வளர்க்குங்க. ஒரு பக்கோ ஒரு ஷிட்ஷு ஒரு பொமரேனியனோ அந்த மாதிரி ஸ்மால் டாய் பிரீட்ஸ் வந்து வளங்க. நமக்கு வந்து வீட்டில் வந்து கார்டிங் பர்பஸ்ஸு, பின்னாடி வந்து எனக்கு இடம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது, அவன் வந்து ஃப்ரீயாக ஓடுறதுக்கு முடியும் அப்படின்னா இந்த மாதிரி டாபர்மேனு, ராட்வீலரு, ஹவுன்ஸு, இந்த சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இந்த மாதிரி டாக்ஸை வந்து வளர்க்கலாம். அவங்க வந்து தே ஆர் வெரி எக்ஸசைஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா எனர்ஜியை லாஸ் பண்ண வச்சு அப்போது நம்ம வளர்க்கும் பொழுது அவங்களும் நல்லா வளருவாங்க, நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம ஒரு பெட்டு வாங்க போகிறோம், பப்பி வாங்க போகிறோம் அப்படின் பொழுது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அதுக்கு ஜுரம் இருக்கா. இப்போது அந்த பெட்டு வந்து மூக்கை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மூக்கில் வந்து நம்ம பார்க்க, இப்போ நம்ம போயிட்டு தெர்மாமீட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பெட்டு வாங்க முடியாது. பேசிக்காக நீங்கள் பார்த்து நீங்களே வந்து அந்த டாக் வந்து அந்த பப்பி வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது நீங்கள் எப்படி, அதாவது ஒரு கஸ்டமர் வந்து டைரெக்டாக ஒரு பப்பியை வாங்கும் பொழுது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பப்பியை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நோஸை பாருங்கள். நோஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டுக்கு மாய்ஸ்டாக இருக்கும். அதுவே ஃபீவர் இருக்குது அப்படின்னா ட்ரையாக இருக்கும். அந்த இடம் வந்து மாய்ஸ்டாக இருக்குது, சளி கிளி எதுவும் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மூக்கு ஓகே. அடுத்த ஸ்டெப்பு கண்ணு பாருங்கள். கண் வந்து பிங்கிஷாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஹெல்த்தியாக இருக்குது. அப்போது பிளட்டு வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இருந்தால் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அடுத்தது அதனுடைய கோட்டு முடியை பாருங்கள். உண்ணி இருக்கா, அது எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். மேலே வந்து வேறு ஏதாவது ஸ்கின் லீஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதாவது திட்டாக உடம்புல வந்து முடி இல்லாமல் இருக்கா, அந்த மாதிரி பாருங்கள். அப்புறம் ஷைனியாக இருக்கணும். ஒரு கோட்டு பார்க்குறோம், ஒரு பெட்டோடைய பப்பியோட கோட்டு பார்க்குறோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அடுத்தது வயிறு வந்து நல்லா பானை மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பாட் பெல்லி அப்பியரன்ஸ்னு சொல்லுவோம். வயிற்றில் வந்து வார்ம்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா வயிறு வந்து பானை மாதிரி இருக்கும். அது வந்து அந்த குட்டி வந்து ஒழுங்காகவே வந்து ஸ்ட்ரென்த்தாகவே இருக்காது. ஸோ அதுக்கு டிவார்ம் பண்ணியிருக்கணும். அப்போ டிவார்ம் பண்ணோம்னா வயிற்றில் இருக்கிற வார்ம்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அப்போ அந்த பப்பி ஹெல்த்தியாக இருக்கும். பட் நீங்கள் பப்பி வாங்கிறதுக்கு போது இப்போது ஒரு அந்த தாய் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக டிவார்ம் பண்ணியிருக்காங்க, தடுப்பூசிலாம் ஒழுங்காக போட்டிருக்காங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய குட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது அந்த மாதிரி நம்ம பப்பி வாங்கும் பொழுது ஒரு லிட்டரு இருக்குது. ஒரு லிட்டருனா அந்த குட்டிங்களை சேர்ந்த ஒரு 5 குட்டி 6 குட்டி இருக்குன்றதை நம்ம லிட்டருன்னு சொல்லுவோம் டாக்ஸில். அந்த ஒரு 5 குட்டி 6 குட்டியில் நீங்கள் போகும்போது அது நல்ல டாமினண்ட்டாக ஒரு குட்டியை இன்னொரு குட்டி கடிக்கும். அதே மாதிரி நம்மளை வந்து அப்ரோச் பண்ணும், பயப்படாமல் வந்து அப்ரோச் பண்ணும். யூரின் வந்து பாஸ் பண்ணாது, நல்லா டாமினண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி குட்டியை வந்து எடுங்க. நம்ம போகும்போது அந்த லிட்டரில் இருக்கிற குட்டி வந்து பயந்து போய் உச்சா போயிடுது, இல்லை அப்படியே பயந்துக்கிட்ட சப்மிசிவாக இருக்குது அப்படின்னா அந்த குட்டி பார்த்தோன்னா அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு டாமினண்ட்டாக வராது. இப்போ சில பேர் வந்து கார்டிங்க்கு வந்து வாங்குவாங்க. ராட்வீலர் எல்லாமே வந்து இல்லை டாபர்மேன் எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அந்த லிட்டரில் இருக்கக்கூடிய குட்டியில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து டாமினண்ட்டாக வரும். ஆனால் நான் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ராட்வீலரு இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டு எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அது கடிக்க வரும் அப்படின்னு நினப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. அந்த லிட்டரில் இருக்கக்கூடிய பப்பியில் எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து ஆல்ஃபா மேலாக இருக்கும், இல்லை ஆல்ஃபா ஃபீமேலாக இருக்கும். அது வந்து கார்டிங் பர்பஸுக்கு இல்லை வாட்டவர் அந்த நமக்கு நல்லா ஹெல்த்தியாக டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பப்பி நல்லா இருக்கக்கூடியது. அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.